பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய பெயர் ஆர். சேதுமாதவன். 1933 போத்தனூர் என்ற இடத்திலே பிறந்தேன். தற்போதைய வயது 91 வயது 5 மாதங்கள் ஆகின்றன. என்னுடைய தகப்பனார் அந்த காலத்தில் MSM ரயில்வே ஸ்கூல் என்ற இடத்திலே பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக இருந்தார். அவரும் இந்த சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜில் ட்ரைனிங் எடுத்தார். நான் பெரிய மூத்த மகன். எனக்கு 3 தம்பிகளும் 3 தங்கைகளும் உண்டு. மேலும் என்னுடைய பள்ளிப்படிப்பு அந்த காலத்திலே எங்கள் தகப்பனாருடைய பள்ளிக்கூடத்திலேயே மாணவனாக இருந்திருக்கிறேன். அப்போது எங்கள் தகப்பனார் ரயில்வேயில் இருந்ததுனால எங்களுடைய படிப்பெல்லாம் ஒரு இடத்துல நடக்க முடியவில்லை. தகப்பனார் ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டார். 1950 ரிட்டையர் ஆகிட்டார். நான் அந்த ஊர்லேயே தெலுங்கும் படித்தேன். தெலுங்கு வேறு படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போ தெலுங்குலேருந்து மறுபடியும் தமிழுக்கு வர வேண்டி இருந்ததுனால ஜோலார்பேட்டையில் தலைமை ஆசிரியராக வந்தார் ரயில்வேயில். அப்போ அங்கே எங்கள் தகப்பனார் அங்கே ஊரில் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஹைஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ 4th ஃபார்ம்னு பேர். அந்த காலம் 9வது 4th ஃபார்ம், 5th ஃபார்ம், 6th ஃபார்ம்னு. 6th ஃபார்முங்கிறது தான் SSLC, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் நான் பாஸ் ஆகிவிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜும் இன்னும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. குடும்ப சூழ்நிலையும் அது மாதிரி தான் இருந்தது. என்னுடைய தம்பிமார்கள் அவர்கள்லாம் இருந்ததுனால ஸோ அந்த பள்ளி பருவம்ங்கிறது நமக்கு எந்த விதமான பொறுப்பு கிடையாது படிக்கிறத தவிர. அதை நான் ரொம்ப கூர்மையாக உங்களுக்கு சொல்ல வேண்டியவர் இருந்திருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தினமெல்லாம் 1947 வெகு விமர்சனையாக நடக்கும். இந்தியன் ரயில்வே ஸ்கூல் குண்டக்கல்னு இருக்கிற இடம். அப்போ தான் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்படி எல்லோரும் மாணவர்கள் அத்தனை பேரும் பரிசு கொண்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி க்யூவில் நின்று அந்த ஃப்ளாக் எல்லாம் அது எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு இணையே கிடையாது. ஏன்னா நாம் அடிமைகளாக இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது அந்த வயசில். நான் சொல்லுவது 1947, நான் பிறந்தது 1933. 33க்கும் 47க்கும் பாருங்கள் எல்லா வயசுக்கு பேலன்ஸ் இருக்கும். அப்போது நமக்கு அந்த சுதந்திரங்கிறது அவ்வளவு ஒரு இது இன்றைக்கி மாதிரி கிடையாது. அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. ரயில்வேக்கு நான் 1954 பாஸ் பண்ண உடனே வேலை கிடைக்கல. உடனே வரல. 54, 55 அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் கம்பெனிக்கு. அப்போ சுதந்திர இந்தியா ரயில்வே சதர்ன் ரயில்வேல ஒரு 4ஆந்தர சிப்பந்தியாக நான் ஜாயின் பண்ணேன். அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். எனக்கு செலெக்ஷன் கிடைச்சது. செலெக்ஷன் கிடைச்சி 6 மாதம் கொடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூவில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு 4ஆந்தர சிப்பந்திக்கு இந்த கேள்வி உண்டா, வெஸ்ட் பெங்காலினுடைய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டோம். டாக்டர் பத்மஜா நாயுடுன்னு அந்த காலத்தில். இதெல்லாம் நான் படிச்சிருந்ததுனால ஓரளவுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அங்கே லோக்கோமோட்டிவ் இன்ஜின் அந்த காலத்தில் இந்த லோக்கோமோட்டிவ் கரியெல்லாம் போட்டு அள்ளி போடுற லோக்கோமோட்டிவ் அதனுடைய பிரேக் பிளாக்கை தூக்கி மேலே வைக்கணும்னு அதை கஷ்டப்பட்டு தூக்கி வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு செலெக்ஷன் கிடைச்சது. செலெக்ஷன் கிடைக்க உடனே வேலை கிடைக்கல. 6 மாதம் பிடிச்சி தான் இன்டர்வியூ வந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் போடுது. அப்புறம் என்ன அப்பாயின்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு கிடைச்சேன். 1956 தான் அப்பாயின்மெண்ட் வந்தது. அப்போ பே ஸ்கேல்ஸ் 1.25 ரூபாயில் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 1.25 ரூபா சம்பளம். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா, அந்த பே ஸ்கேல் 30, ½ 35, 30 ரூபா சம்பளம், ஒரு வருஷத்துக்கு 8 அணா இன்க்ரிமெண்ட்டு, 35 வரைக்கும் கிரேடு, 4ஆந்தர சிப்பந்தி. அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணி நிறைய 32 வருஷங்கள் நான் வேலை பார்த்தேன். அது படிப்படியாக உயர்ந்து செமி ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க. செமி ஸ்கில்டுன்னா மெக்கானிக்கல் சைடில் வந்தேன். செமி ஸ்கில்டுலேருந்து ஸ்கில்டு ஆனேன். ஸ்கில்டுலேருந்து பல ட்ரேடுகள் தெரிஞ்சிக்க வேண்டியது. எனக்கு வெல்டிங் வேலையும் தெரியும். 1978 எனக்கு ஜூனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது இப்போ ரீடெசிக்னேட் பண்ணலாம். அந்த காலத்தில் அது ரீடெசிக்னேஷன் பண்ணலை. அதுக்கு பேர் ட்ரெயின் எக்ஸாமினர்னு பேர். ட்ரெயின் எக்ஸாமினர், டிக்கெட் எக்ஸாமினர் வேறு. டிக்கெட் எக்ஸாமினருங்கிறது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு, ட்ரெயின் எக்ஸாமினருங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அது இப்போ ஜூனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு பேர் அதுக்கு. அதில் ஜாயின் பண்ணி
அது கூட நான் டிபார்ட்மெண்டல் ப்ரமோஷன் நான் வரல. எப்படின்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னுடைய இதெல்லாம் பார்த்து என்னை செலக்ட் பண்ணாங்க. 20% அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 20% எடுத்து அதில் தான் பாஸ் பண்ணி என்னை செலக்ட் பண்ணாங்க. அதில் செலக்ட் பண்ணி பெங்களூரில் சிஸ்டம் டெக்னிக்கல் ஸ்கூல் இருக்குது, அங்கே அனுப்பிச்சாங்க. அவுட் ஆஃப் ஸோ மெனி பீப்புள் டிப்ளமோ டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதில் எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைச்சது. 3 பேர் டிஸ்டிங்ஷன் வாங்கினோம். அதில் நான் ஒரு ஆள். அதனால் நான் அதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியராக ஒரு 14 வருஷம் தான் இருப்பேன். நான் 91ல் ரிட்டையர் ஆகிட்டேன் சர்வீஸில் இருந்து. என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? 1965ல் என்னுடைய அம்மா தாயாருடைய பெரியவர் ஒரு ஆராதனை ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தார். அப்போ அதில் கேரளாவிலேருந்து எங்கள் கன்னடம் பேசுகிறவங்களே வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய தங்கையுடைய பையன் ரயில்வேல இருக்கான், நீங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அந்த தாயாருடைய தமையனார் கடிதம் எழுதினார். அதில் இருந்து அப்போ எங்கள் தகப்பனார், நீ போய் வேணா பார்த்துட்டு வாடா அப்படின்னாரு. நான் இங்கேருந்து போய் அந்த பெண்ணை பார்த்து அப்படி அதுக்கப்புறமா கல்யாணம் நடந்தது. ஷீ லிவ்டு வித் மீ அபவுட் 48 இயர்ஸ். மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப். அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப். லாஸ்ட்டில் ஒரு 4 இயர்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. என்னோடய வீட்டில் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் 3 தங்கைக்கு கல்யாணம் பண்ணது, படிக்க பசங்களை, தம்பிமார்களை, இதெல்லாம் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், மோஸ்ட் லவபிள் உமன். அவர் 79வது வயதில் 2014ல் காலமாயிட்டாங்க. கடைசியில் உடம்பு சுகம் இல்லாமல் இருந்து காலமாகி விட்டார்கள். எல்லாம் போன பிறகு நமக்கு ஒரு பொறுப்பு வந்துடுதுங்க. நமக்கு அந்த பொறுப்பு நான் யாரை கேட்டும் வர்றதில்லை. இவ்வளோ நான் மூத்தவனாக இருந்ததுனால இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்காகவும் அதில் சந்தோஷப்பட்டு தான் இருந்தேன். ஏன்னாக்கா அதிலேயே நான் காலம் தள்ளி இப்போ அவங்க போய் கிட்டத்தட்ட 2014 11 வருஷம் ஆகிறது. அதில் நமக்கு அப்போவே என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாதனாலேயே எப்படி இருக்கிறது, எப்படி சமைக்கிறது, செய்கிறதுங்கெல்லாம் கற்றுட்டு இருந்தேன். அதில் எல்லாம் நான் ரொம்ப எப்படி நான் என் வேலை மேலே எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருந்தது. வாழ்க்கைங்கிறது படிப்படியாக ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஏற்கனவே புக் ரீடிங் ஹேபிட்ஸ் எல்லாம் உண்டு. அந்த புக் ரீடிங் ஹேபிட்ஸில் என் ஒய்ஃப் இருக்கும்போதே நான் பல இதுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியான்னு அது எனக்கு ஒரு திடீர் மாற்றத்தை கொடுத்தது. நமக்கு வயதாகிவிட்டது என்ற ஞாபகமே நமக்கு இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன். நமக்கு வயசாகிடுது. எனக்கு 92 வயசு நடந்துட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? ரெண்டாவது, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே மறுபடியும் திரும்பி வந்துடுறோம். நம்ம எங்கேருந்து புறப்பட்டோமோ அதுதான் லைஃப். வயசானவங்களுடைய லைஃப் எப்படின்னாக்கா, புறப்பட்டோம், போயிட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம், திரும்பி எந்த இடத்துல புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு வரோம். அப்போது நமக்கு அந்த நம்ம எப்படி இருக்கணும், அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். உதாரணம், ஒரு சட்டை கூட என்னால் போட முடியல ஒழுங்காக, ஒத்துக்க மாட்டேன்து. சாப்பிட்றது ஒத்துக்க மாட்டேன்து. ஏன்? அதுக்கு தகுந்த மாதிரி உணவு, மற்ற இதுகள் எல்லாம் இருந்தால் கூட சில பேர் நான் பார்க்குறேன், என்னுடைய நண்பர்களில் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே இல்லை. வீட்டிலே இருந்துடுறாங்க. வீட்லேயும் யாராவது ஒருத்தர் பண்ண மாட்டான். ஒரு செல்ஃப் ஹெல்ப்புங்கிறது ஒருத்தருக்கும் வேணும். ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டு நீ கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அந்த கொள்கை எனக்கு உண்டு சார். கிட்டத்தட்ட இப்போவும் நானே சமைக்கிறேன். இப்போ கூட நானே சமைச்சு தான் சாப்பிட்றேன். ஏன்னாக்கா அந்த பர்சிவியரன்ஸு, அந்த நாம் தான் பண்ணிக்கணுங்கிறது ஒவ்வொரு வயசானவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அரிதாக ஆகிடுச்சு. ஏன்னா யாராவது செய்ய மாட்டாங்களா? செய்யக்கூடாது. எனக்கு அது இருந்தால், ரெண்டாவது உணவு, உடை, எல்லா விஷயத்துலேயும் நமக்கு அந்த வயதாகிடுத்துங்கிறது மறந்து வயது ஆகலைன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம இன்னும் நீண்ட காலம் வாழ முடியும். அப்படி தானோ என்னமோ எனக்கு இந்த 92வது வயசு அப்படி நடந்துட்டுருக்கேன். வயசானவங்கிறவங்க
வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு மாடல் மாதிரி இருக்கணும். இப்போது நான் பார்க்குற உலகம் ரொம்ப வித்தியாசமான உலகமாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நான் பார்த்ததை நீங்கள் பார்க்கல, நான் பார்த்தேன். இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கும் பார்க்க போகிறோம். இதில் அந்த 3 பாகமாக பிரிச்சுட்டோம்னாக்கா, நேற்றுக்கு பார்த்ததை நீங்கள் பார்க்கலைன்னா கூட நீங்கள் புஸ்தகம் மூலிமா படித்து தெரிஞ்சுட்டீங்க. அங்கே ப்ராக்டிக்கல் ஆக்ஷனுங்கிறது கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அது ஒவ்வொருத்தருக்கும் உணர்றோங்க சொல்ல விரும்புகிறேன். வயதானவர்கள் என்பது இந்த காலத்தில் ரொம்ப அபரூபமாக அதை ஒரு மதிப்பாக நினைக்கிறதில்ல. 2 உதாரணம் சொல்கிறேன். பல நாள் எழுதி காகிதம் இருக்குது, எல்லாத்தையும் எழுதி கிழிச்சு என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டில் போட்டுடுறோம். அந்த மாதிரி வயசானவங்களை கிழித்து வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டில் போட்டுட்டாங்க. ஒரு நாள் நான் பேப்பர் படிக்கும்போது மத்திய பிரதேசில் இண்டோர் என்ற இடத்துல பிளாட்ஃபாரத்தில் வயசானவங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அந்த ஊர் முனிசிபாலிட்டி என்ன பண்ணிச்சு, முனிசிபாலிட்டி வேன் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் நிறைய இந்த வயசானவங்களை எல்லாம் அந்த வேனில் போட்டு உயிரோடு இருக்காங்க, அவங்களையெல்லாம் கொண்டு போய் காட்டில் விட்டான். அந்த ஊர் முனிசிபல் கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணி அந்த மினிஸ்டரை விட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. பட் அந்த மனோபாவம் பாருங்கள், அந்த வயசானவங்களாச்சே அவங்களும் இந்த ஊரில் இருக்கணுமே. எங்கேயோ பிளாட்ஃபாரத்தில் எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க, மண்டபத்தில் பார்க்குறோம், இன்னும் இடத்துல பார்க்குறோம். அந்த மனப்பான்மை இருக்குது இந்த முதியோர்களில். 2வது இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னாக்கா சுயநலம் இல்லாத ஆளே இல்லை. வயசானவங்களுக்கு சுயநலம் இல்லையா, இருக்குது. தன்னுடைய பிள்ளையை வளர்த்து பெரியவனாக்கி அவனை நல்ல உத்தியோகத்தை வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்ட. அவனுக்கு சுயநலம் இல்லாமல் இருக்க முடியுமா? அவன் வெளிநாட்டில் போகிறான், அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிறது இல்லைன்னு எப்படி கவனிக்க முடியும்? உனக்கு எப்படி சுயநலம் இருந்தால் அது மாதிரி அவனுக்கும் இருக்குது. அங்கே அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் வரணும். இந்த வயசானவங்களுக்கும் முதியோர்களுக்கும் அந்த மனோபாவம் வரணும். முதுமைங்கிறது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆகிடுத்தாங்கிறது நானே திரும்பி தான் பார்க்குறேன். நான் திரும்பி பார்க்குறேன், இவ்வளோ வயசு ஆகிடுதா? அப்போ பார்க்கும்போது நான் தெரிஞ்ச இந்த விஷயங்கள், நான் பண்ண இது எல்லாமே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்போம், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். உடம்பு வியாதி இன்னொன்று வரத்தான் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வயசாகிடுச்சுன்றது ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலில் ஒவ்வொன்றுத்துக்கும் வயசாகிடுது. உடம்புல இருக்கிற அத்தனை அவயவங்களுக்கும் வயசாகிடுது. அதெல்லாம் கெஞ்சிருது, என்னை விட்டு கொடு, என்னால் நடக்க முடியாது, நீ ரொம்ப நடக்கிற, ரொம்ப கேட்குற, இப்படியெல்லாம் கேட்குது. அப்போ நம்ம செய்யலைன்னா என்ன ஆகுது, அது ரெஃப்யூஸ் பண்ணுது. அதாவது நான் செய்ய முடியாது, இனிமேல் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதையும் உணரணும். இதுதான் வயதான காலத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுண்டு எப்படி நடந்துக்கணும், எப்படி உணவு, என்ன செய்யணும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரணும். சில பேர் தண்ணி கொண்டு வரத்துக்குள்ளேயே காலமாகிடுறாங்க. எப்படி பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வயதுங்கிறதுக்கு மறந்து அதை தாழ்லாம் போனால் தான் நம்ம இருக்க முடியும். பூங்காற்று நேயர்களுக்கும் இதைக்கும் என்னுடைய வாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.